வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ அச்சரப்பாக்கத்தில் அமைஞ்சிருக்கிற மலை மாதா கோவில். தமிழ்நாட்டிலேயே மிக சிறந்த திருத்தலங்களில் ஒன்றான நம்ம மலை மாதா கோவில் வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம். நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கண்டிப்பா நீங்க இந்த கோயிலுக்கே போயிட்டு வந்த ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும். நம்ம மலை ஏறும் தொடங்கும் போது இந்த லெஃப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா இந்த அழகிய மாதாவோட சிலை தான் இங்கே அமைந்திருக்கு. மலை ஏறுறதுக்கு முன்னாடி கண்டிப்பா ஒரு ஜெபம் பண்ணிட்டு போங்க. நம்ம மலை ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நம்ம போற பாதை படிக்கட்டு பாதை. இப்போ இயேசு திவ்ய நற்கரணையை ஏற்படுத்தியது. இந்த படிக்கட்டு பாதையில ரெண்டு பக்கமும் சிலைகள் அமைச்சிருக்காங்க. பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு, தத்ரூபமாவும் இருக்கு. தாபோர் மலையில் இயேசு உருமாறியது. பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்குங்க சிலை. இயேசு இறையரிசை அறிவித்தல். கர்த்தூனில் கட்டுண்டு அடிக்கப்பட்டது. நம்ம மலை மாதா கோவிலுக்கு கிறிஸ்டின் மட்டும் இல்லைங்க, இந்து, முஸ்லீம் அப்படி எல்லாருமே நம்ம கோயிலுக்கு வராங்க. இயேசு தன் தாயை சந்திக்கிறார். சீமோன் இயேசுவுக்கு உதவுகிறார். இயேசு மூன்றாம் முறை கீழே விழுகிறார்.
மலைக்கு மேலே வந்த உடனே இங்கே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே ஓய்வு அறை இருக்குது. இப்போ நம்ம அங்கே தான் போகிறோம். ஓய்வு அறை உள்ளே வந்த உடனே ஒரு மன அமைதியை நான் ஃபீல் பண்ணுறேன். நம்ம மலை மாதா கோவிலுக்கு ஏன் மலை மாதா கோவில் அப்படி பேர் வந்ததுன்னா, இந்த விளக்கத்தை நான் வந்து கடைசியில் பதிவு பண்ணுறேன் பாருங்கள். குழந்தை வரம் வேண்டி பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்குங்க. இந்த குழந்தையோட தொட்டில் மாதிரி கட்டி வச்சிருக்காங்க. இங்கே ஒரு பெரிய இயேசு சிலை இருக்குங்க. பார்க்கறதுக்கு பிரம்மாண்டமா இருக்கு. வீடு கட்ட வேண்டி கல்லெல்லாம் அடுக்கி வச்சிருக்காங்க பாருங்களேன். மரியே வாழ்க. நம்ம மலைக்கு மேலே ஓய்வு எடுத்துட்டு கீழே வர்றதுக்கு நைட் ஆயிடுச்சுங்க. பரவாயில்ல, இந்த இருட்டிலையும் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக வச்சுருக்காங்க. இந்த லைட் செட்டப்லாம் சூப்பராக இருக்குங்க. நிறைய பேர் வேண்டுதலுக்காக முட்டி போட்டு நடந்து வருவாங்க. அதாவது கீழே இருந்து மலைக்கு மேலே வரைக்குமே இந்த முட்டி போட்டு நடந்து வருவாங்க. ஆனால் குழந்தை வந்து முட்டி போட்டு வேண்டுதலுக்காக நடந்து வராங்க. அது ஏன்னு தெரியல. நம்ம மலைக்கு மேலே இருந்து கீழே இறங்கிட்டோம்.
நம்ம இப்போ ஆலயத்துக்குள்ளே தான் போயிட்டுருக்கோம். நம்ம ஆலயத்துக்குள்ளே வந்த உடனே பார்ப்பதற்கே ரொம்ப அழகா, என்ன அழகு உன் அருள் அழகு அப்படி வந்து பாடணும் தோணுதுங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு அழகிய சிலை தான் உள்ளே இருக்குது. ஆலயத்துக்குள்ளே ஃபோன் அலோடு கிடையாது. பட் நீங்கள் வந்து பார்க்கணுன்றதுக்காக நான் வீடியோ எடுத்திருக்கேன். இந்த பக்கம் மலை மாதா பக்தி பொருட்கள் விற்கிறாங்க. வாங்க உள்ள போய் பார்ப்போம். இங்கே மெழுகுவத்தி விற்கிறாங்க. அதுக்கப்புறம் பை, புத்தகங்கள், அப்புறம் ஃபோட்டோஸ்லாம் இங்கே இருக்குது. சூப்பராக இருக்குங்க ஃபோட்டோஸ் எல்லாமே. இங்கே மாலைகள்லாம் இங்கே விற்கிறாங்க. உங்களுக்கு மாலை, ஃபோட்டோஸ், புத்தகம், மெழுகுவத்தி எது வேணுன்னா இங்கே வந்து வாங்கிக்கலாம். நீங்கள் இங்கே ஜிபே இல்லை போட்டிருக்காங்க. ஸோ ஜிபே இங்கே இல்லை. ஸோ இங்கே கேஷ் கொடுத்தா வாங்குற மாதிரி இருக்கும். இங்கே திருவிழாவுக்கு தமிழ்நாட்டு மட்டும் இல்லாமல் நிறைய இடத்துலேருந்து இங்கே பக்தர்கள் வராங்க. ஸோ அவங்க ஸ்டே பண்ணுறதுக்காகவும் அவங்க உட்காரதுக்காகவும் நிறைய வந்து பிளேஸ் இங்கே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இது விசுவாச கோபுரம். நியூ இயர் அதுக்கப்புறம் வருஷத்துக்கு ஒருக்க இங்கே திருவிழா நடக்கும். ஸோ அப்போ ஜனங்கள் வந்து இங்கே ரொம்ப அதிகமாக வருவாங்க. இந்த அச்சரப்பாக்கத்தில் இருக்கிற மலை மாதா கோவில், இந்த மலை மாதா கோவிலுக்கு ஏன் மலை மாதா கோவில் பேர் வந்ததுன்னா 1969 அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ரொம்ப வறட்சியாக இருந்தது. இந்த சுற்றி வட்டாரத்தில் வந்து மழையே சுத்தமாக இல்லை. அதனால் வந்து இந்த அருள் தந்தை மரியாள் அவங்களோட வழிபாட்டில் ஜபக்கூட்டம், அதாவது ஊர் மக்கள்லாம் சேர்ந்து ஜபக்கூட்டம் நடத்தினாங்க. எதுக்காகனா இந்த மழை வர்றதுக்காக. ஸோ வந்து அதுக்கப்புறம் ஒரு 1 வீக்லேயே வந்து பார்த்தோன்னா மேகங்கள் சூழ்ந்து மழை வந்து ரொம்ப அதிகமாக பெய்ய ஆரம்பிச்சிச்சு. அந்த மழை பெஞ்ச உடனே, அந்த அதிகமாக மழை பொழிவு ஏற்பட்ட உடனே அதுக்கப்புறம் தெரிஞ்சுதான் இந்த மலை மாதா கோவில் பேர் இருந்தது. அதாவது மலைனா அந்த மலை பொழிவு, மலை மேலே இருக்கிற கோயில், அதாவது அந்த மலையை பற்றி ஒரு கோயில். அதனால் மலை மாதா கோவில் அப்படி பேர் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மரியாளோட பிறந்தநாளை முன்னிட்டு வருஷம் வந்து திருவிழா நடத்துவாங்க. அந்த திருவிழாவில் பார்த்தீங்கன்னா அந்த கொடியேற்றி ஊர் மக்கள்லாம் ஒன்று சேர்ந்து இங்கே திருவிழா மாரி பிரம்மாண்டமாக பண்ணுவாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா கிறிஸ்டினு, இந்து, முஸ்லீம்லாம் அந்த இதே கிடையாது. யார் வேணால் எல்லாருமே வருவாங்க. இந்த கோயிலுக்கு வந்து எல்லாருமே வந்து விசிட் பண்ணுவாங்க. ஸோ நீங்களும் வந்து கண்டிப்பாக ஒரு நாள் விசிட் பண்ணி பாருங்கள். மலை மாதா கோயிலுக்கு கண்டிப்பாக வாழ்நாளில் ஒரு முறையாவது நீங்கள் வந்து பாருங்கள். உண்மையிலேயே ரொம்ப அற்புதம் நடக்கும். அது மட்டும் இல்லாமல் இங்கே வேண்டுதல் பார்த்தீங்கன்னா இங்கே மரத்தில் வந்து குழந்தை வரம் வேண்டி மரத்தில் அந்த தொட்டில் மாரி அழகான குழந்தைய வச்சுலாம் கட்டியிருக்காங்க. ரொம்ப பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வீடு கட்டுறதுக்காக இந்த கல்லெல்லாம் அடுக்கி வச்சு எல்லாரும் நல்லா வேண்டுதல் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து அவங்களுக்காக எல்லாருக்குமே நானும் ப்ரே பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக அவங்களுக்கும் வீடும் குழந்தையும் கண்டிப்பாக வந்து நடக்கும். இது மொட்டை போடுற இடங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் டாய்ஸ்லாம் விற்கிதுங்க. பாப்பா குழந்தைங்கள்லாம் வந்தால் கண்டிப்பாக வாங்கி கொடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.